கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 118 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். இந்த வசனத்திலே 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் கீதம், கர்த்தர் என் இரட்சிப்பு. 3 காரியம்: பலன், கீதம், இரட்சிப்பு. பலன், கீதம், இரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உளையான சேற்றிலும் பாவத்திலும் இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். அதற்கு அடையாளமாகத்தான் மேலே உள்ள பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் என் பலன். ஆண்டவரே நம்முடைய பலனாக இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? கர்த்தரின் பலனாக இருக்கிறார். நான் வேறு எந்த பலத்தையும் நாடுவதில்லை, மனித பலத்தை நாடுவதில்லை, மனித பலத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை. கர்த்தரே என்னுடைய பலனாக இருக்கிறார் என்று ஒரு மனிதன் நம்பும் பொழுது ரட்சிக்கப்படுகிறான். கர்த்தர் என் கீதமாக இருக்கிறார். கர்த்தரே நம்முடைய பாடலாக இருக்கிறார். நாம் வாயை திறந்து எப்போதும் பாடிக்கொண்டே இருக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வேறே பாடல்கள் அல்ல. சிலர் கேட்பது போல கட்சி பாடல்களோ, ஜாதி பாடல்களோ, சினிமா பாடல்களோ அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாடலை ஒரு மனிதன் கேட்கும்போது, அதை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது ரட்சிப்பு அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதன் அடையாளம். கர்த்தரே நம்முடைய பலனாக இருக்கிறார், கர்த்தரே நம்முடைய பாடலாக இருக்கிறார், கர்த்தரே நம்முடைய ரட்சிப்பாக இருக்கிறார். நாம் அவரை தொழுது கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.